ஜவ்வரிசி வடை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு டம்ளர் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இதை 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். ஜவ்வரிசி வாஷ் பண்ணியாச்சு. ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். ஓவர் நைட் ஊறட்டும், காலையில் பார்க்கலாம். ஜவ்வரிசி நல்லா ஊறியாச்சு. இதில் ஒரு டம்ளர் தண்ணி விட்டுருந்தேன். மொத்தம் 6 டம்ளர் தண்ணி விடணும். ஒரு டம்ளர் போக 5 டம்ளர் அளந்து வச்சுருக்கேன். இதை குக்கரில் விட்டு இதில் ஜவ்வரிசியை போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி போட்டு மூடிடலாம். 3 விசில் வரட்டும், அப்புறம் பார்க்கலாம். காரத்துக்கு 2 பச்சை மிளகா, தேவையான அளவு உப்பும் போட்டு மிக்சியில் அரைச்சின்னு வந்துடலாம். 3 சவுண்டு வந்து அணைச்சாச்சு. ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு பாருங்கள். குயிக்காக பண்ணிடலாம். ஈஸி மெத்தட் இது. பச்சை மிளகாயும் உப்பும் சேர்த்து அரைச்சதை விட்டுடலாம். கிளறிடலாம். அரை மூடி லெமனை புளிஞ்சு வச்சுருக்கேன். அந்த லெமன் ஜூஸ் விட்டுக்கலாம். இப்போ கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. இப்போ வடை எடுத்துக்கலாம். இப்போ வடக்கு மாவு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ பிளாஸ்டிக் ஷீட்டில் எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாம் இட்டுடலாம். இட்டாச்சு. இது நல்லா வெயிலில் காய வச்சிடலாம். காஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம். ஜவ்வரிசி வடை நல்லா காஞ்சாச்சு. அடுப்பில் எண்ணெய் வச்சு அதுவும் காஞ்சாச்சு. பொரிச்சு காமிக்கிறேன். நல்லா பொரிஞ்சிருக்கு பாருங்கள். ஜவ்வரிசி வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.